in the light of the scriptures. நாம் இந்த வேதாகத்தின் மூலமாக இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். And there are persecutions happening to each one of us in different places, right at work, right at schools, colleges, hospitals, etc. அதாவது நாம் எந்த இடத்திலே போனாலும் இந்த கிறிஸ்தவர்கள் என்றாலே ஒரு உபத்திரவங்கள் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்றாலே ஒரு மாதிரி பார்ப்பார்கள் நம்மை. And how are we in the light of the scriptures? அப்படி பார்க்கும் பொழுது அதை நாம் எப்படி இந்த சந்திக்கிறோம், மாறி வருகிறோம். So while we are still living in this world, நாம் இந்த உலகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Is our life faithful and is our lifestyle encouraging our brothers and sisters? நம்முடைய வாழ்க்கையானது நம்பிக்கையாக இருக்கிறதா? அந்த நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நாம் ஒருவரை ஒருவர் தேற்றுகிறோமா? Are we encouraging each one? நாம் ஒருவரை ஒருவர் தேற்றுகிறோமா? Looking at us, is anybody feeling blessed? Is anybody feeling a desire to change their life? அதாவது நாம் பார்க்கும் பொழுது நாம் நம்மை ஆசீர்வதித்தது போல மற்ற சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறாரா இல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாரா, அவர்கள் நாம் எப்படி தேற்ற போகிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். So looking at us, is anyone changing their lives? அதாவது இப்பொழுது நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது யாராவது அது போல மாற்றம் கண்டிருக்கிறோமா? இல்ல, no. The idea is looking at my life, is anybody's life being changed? இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை வைத்து நான் என்னை நன்றாக தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது அது என்னை போல மற்றவர்களை ஆசீர்வதித்திருக்கிறாரா அதை நான் பார்க்கிறேன். It's not about blessing. Looking at the way I please God, is somebody inspired to pick up the cross and then following Jesus Christ? இப்பொழுது நான் தேவனை எப்படி ஆராதிக்கிறேனோ, என்னை நானே தாழ்த்தி கொண்டு அது போல மற்றவர்கள் யாராவது அப்படி தேவனை துதிக்கிறார்களா? So though we may already know this to encourage each one, I want to remind it once again to all of us. நாம் நம்மை நாமே அறிந்திருக்கிறோம், நாம் ஒருவரை ஒருவரை தேற்ற வேண்டும் என்று. இருந்தாலும் கூட அதை குறித்து இன்னும் நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். So let us open our Bibles to 1 Thessalonians chapter 3 verses 7. நாம் செல்வோம் முதலாவது தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம். 1 Thessalonians chapter 3 verses 7. 3:7. Yes. So you see, the context here is that Paul, who preached to the Thessalonians in one of his missionary journey, he was delighted and encouraged to learn about the good works produced by faith of the Thessalonians, even in times of persecution. பவுலானவர் அவருடைய பிரயாணத்தின் போது அவர் தெசலோனிக்க சபையை குறித்து அவர் ஆச்சரியப்படுகிறார். என்னவென்றால் அந்த சபையானது உபத்திரவத்திலே இருக்கும். உபத்திரவத்திலே இருக்கும் பொழுது அந்த சபையில விசுவாசமானது வளர்ந்து கொண்டே இருக்குது. Now in verse 3 we see that the work produced by faith. 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த விசுவாசமானது எப்படி வளர்கிறது என்று பார்க்கிறோம். We see work produced by faith. விசுவாசத்தின் மூலமாக கிரியைகள் நடக்கிறதை காண்கிறோம். Right? And in James we know that faith without works are dead. அதே நாம் யாக்கோபு பத்திரிகையிலே பார்க்கும் பொழுது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததை போல் ஆகும். So in verse 7 we see that Thessalonians where Paul was encouraged about the faith of Thessalonians in verse 7. இந்த 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது பவுலானவர் அந்த தெசலோனிக்க சபைக்கு விசுவாசத்தை குறித்து இன்னும் அவரை தேற்றுகிறார். But if we see in verse 3, அதே 3ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, can somebody read that, brother? First chapter 1 verse 3. 1:3. முதல் தெசலோனிக்கேயர் 1:3. படிங்க.
3. Verse 2. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் உறுதியும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைத்து. Yes. So Paul is thanking God for the works which is produced by faith of the Thessalonians. பவுலானவர் தெசலோனிக்க சபையில் விசுவாசத்தின் மூலமாக நடக்கிற கிரியைகளை குறித்து தேவனுக்கே அவர் ஸ்தோத்திரம் சொல்கிறாராம். In verse 6, can we read 6, brother? 6வது வசனம் படியுங்கள். மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு. Stop. So we see in verse 6, they accepted the word even in terms of persecution. இந்த 6ஆம் வசனத்திலே உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது கூட அவர்களுடைய சந்தோஷமானது பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தின் மூலமாக ஏற்றுக்கொண்டு திருவசனத்தின் மூலமாக they accepted the word. They showed obedience to the word even during persecution. உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது கூட அந்த தெசலோனிக்க சபையானது அந்த வார்த்தையின் மேல் வாஞ்சை கொண்டிருக்கிறதாக பார்க்கிறோம். And as a result of it, verse 8, please read verse 8, brother. 8வது வசனத்தை படியுங்கள். You see that the faith, their faith in God has become known everywhere throughout Macedonia and Achaia. தெசலோனிக்க சபையானது விசுவாசத்தின் மேல் வைத்திருக்கிற அந்த காரியத்தை குறித்து அந்த தெசலோனிக்க பட்டணத்தில் மாத்திரம் அல்லாமல் மக்கதோனியாவிலும் மற்றும் அதற்கு பக்கத்தில் இருக்கிற அகையாவிலும் அவருடைய பிரசித்தமானது, அவருடைய விசுவாசமுடைய நிலை பிரசித்தமானதாகும். So what is their faith today here? இப்பொழுது நாம் பார்ப்போம் நம்முடைய நம்பிக்கையானது இந்த சபையிலே என் நிலையில் இருக்கிறது. While we see the faith of Thessalonians, we see their lifestyle, their behavior, their living standards. தெசலோனிக்க சபை அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டிருப்பதால் அவர்களுடைய தெசலோனிக்கேயருடைய நிலை எப்படி இருக்கிறது? Yes, and today we'll take some encouragement from them for our own life. இப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கைக்காக தெசலோனிக்க சபையினுடைய விசுவாசம் எப்படி பெருகினதோ அதிலிருந்து சில காரியங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். Would it be wonderful for us to be proud like that because of our faith that we have showed through works like the Thessalonians? Would it be nice if somebody is encouraged because of our church? இப்பொழுது தெசலோனிக்க சபை எப்படி பார்த்து மற்ற சபைகள் எப்படி உருவாய் மற்ற சபைகள் பிரமித்ததோ அதே போல நம்முடைய சபைகள் சில நற்கிரியைகள் மூலமாக நம்முடைய சபையும் மற்றவர்களால் புகழப்படுகிறதா? Just think about it. Just because if brother is living a right life and looking at him, I am inspired to live a right life. Wouldn't it be great? இப்பொழுது ஒரு சகோதரனை குறித்து அவன் இப்படி விசுவாசத்தில் இவ்வளவு நன்றாக வளர்கிறானே, நாமும் ஏன் அவனை போல விசுவாசத்தில் நடக்கக்கூடாது, முன்னேறக்கூடாது அப்படின்னு நமக்கு ஏதாவது வாஞ்சை இருக்கிறதா? So imagine if that happens to each one of us. I am coming here because of brother. I am looking at him. In times of difficulty also is living faithful. I want to live like him. இப்பொழுது நாம் இங்கே அந்த சகோதரர் இருக்கிற இந்த சபையிலே நாம் வந்து அவரை பார்த்து இவர் பார் என்ன அவருக்கு உபத்திரம் வந்தாலும் அவர் அதையெல்லாம் மீறி அந்த விசுவாசத்துல எவ்வளவு நிலைத்திருக்கிறார், இவருக்காகவே நாமும் அதே போல மாற வேண்டும், இந்த சபைக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளதா? And most of the time when we see our Christian brothers, we feel what sort of a Christian is he? நாம் சில நேரங்களிலே சில கிறிஸ்தவ சகோதரர்களை பார்த்து இப்படி நாம் நினைக்க போகிறோம், இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, இவனை போலவா இருப்பாங்க கிறிஸ்தவர்கள் என்று நினைப்பதுண்டா? Only on Sundays they'll be within the building, outside they'll gel with the world. No difference whether he's a Christian or other person, it'll be same ditto. அதாவது அந்த சகோதரனோ சகோதரியோ எப்படி இருப்பார்கள் என்றால்
வாரத்தின் 6 நாட்கள் உலக பிரகாரமாகவும் வாரத்தில் ஒரே நாள் மாத்திரம், அதாவது சபைக்கு வரும்பொழுது மாத்திரம் அவன் ஒரு பரிசுத்தவானாகவோ விசுவாசியாகவோ உள்ளே வருகிறானா? But the Thessalonians were not like that. ஆனால் தெசலோனிக்கேயர்கள் அப்படி அல்ல. So Paul went to the extent of telling, though we are in trouble, though we are in persecution, we are now living by looking at you, we are happy. பவுலானவர் எப்படி சொல்கிறார் என்றால், இந்த தெசலோனிக்க சபையை பார்த்து, இவ்வளவு உபத்திரவத்தில் இருக்கிற இந்த சபையில இவ்வளவு விசுவாசம் இருக்கிறதே, அதை பார்த்து அவரும் ஆச்சரியப்படுகிறார். So chapter 3 verses 8 to 9. 3ஆம் அதிகாரம் 8-9. First Thessalonians chapter 3 verses 8 to 9. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் குறிப்பிட்டு அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமான ஸ்தோத்திரம் செலுத்துவோம். Can you read 7 also, brother? சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆற்றல் அடைந்தோம். You see? So Paul goes to the extent of telling them, now we are really living, since you are standing firm in the Lord. In verse 8. நீங்கள், பவுலானவர் இப்படி சொல்கிறார், நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். You see, he's telling that I'm living, because he's referring to the persecution. We are not able to live, but because you're standing firm, now we are living happily. We are. பவுலானவர் என்ன சொல்கிறார் என்றால், தெசலோனிக்க சபையிலே அவ்வளவு உபத்திரவங்கள் இருக்கும், அப்படி இருந்தாலும் அவர்கள் அந்த நிலைத்திருப்பார்கள். அதை பார்த்து இவரும் சொல்கிறார், நாங்கள் இதனால் பிழைத்திருக்கிறோம் என்று. Now, how are the Thessalonians standing firm in the Lord? Let us see that. இப்பொழுது நாம் பார்ப்போம், தெசலோனிக்கேயர்கள் இவ்வளவு உபத்திரம் வந்தும் எப்படி அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். Chapter 4 verse 1. 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். சகோதரரே, நீங்கள் இன்றின பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் கேட்டு கற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேர்வுபடுத்தி கர்த்தராகிய இயேசுவுக்கு உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். Now, if we see in this, they were living in order to please God. இந்த தெசலோனிக்க சபையார்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்துவதற்காக அப்படி வாழ்கிறார்கள். Their behavior, their lifestyle were designed in such a way that it would please God the Father. தெசலோனிக்கேயருடைய வாழ்க்கை எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், தேவனை மகிமைப்படுத்தவும் அவரை ஸ்தோத்தரிக்கவுமே அவருடைய வாழ்க்கை அவர்களுக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறதா. Is your dressing pleasing God? இப்பொழுது நம்மை எடுத்துக்கொள்ளும், நம்முடைய வஸ்திரங்கள் மூலமாக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோமா? Is your makeup pleasing God? நாம் போடுகிற இந்த மேக்கப் என்று சொல்வார்கள் அல்லவா, அழகு சாதனங்கள், அதன் மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? மகிமை இல்ல brother. Are you pleasing him? அவரை நாம் சந்தோஷப்படுத்துகிறோமா? Is your choices pleasing him? அதாவது நாம் தேர்ந்தெடுக்கிற சில காரியங்கள் தேவனை சந்தோஷப்படுத்துகிறதா? Is your decisions pleasing him? நாம் எடுக்கிற ஒரு சில காரியங்கள் மூலமாக தேவன் நாம் சந்தோஷப்படுத்துகிறோமா? The way you talk with your friends, is it pleasing God? நம் நண்பர்களோடு பேசுற விதத்தை வைத்து தேவனை சந்தோஷப்படுத்துகிறோமா? The way you're earning money, is it pleasing God? நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் மூலமாக தேவனை நாம் சந்தோஷப்படுத்துகிறோமா? The way you're spending your amount, is it pleasing God? நாம் செலவழிக்கிற அந்த பணத்தை வைத்து நாம் தேவனை சந்தோஷப்படுத்துகிறோமா? In all their lifestyle, they were trying to please God. இந்த விதமான காரியங்களை வைத்து தேவனை சந்தோஷப்படுத்த நாம் பார்க்கிறோம். So we have to see in what areas of our lives can we please God. நாம் என்ன பார்க்க வேண்டும்? தேவனை நாம் எப்படி சந்தோஷப்படுத்த வேண்டுமோ அந்த வழியின் மூலமாகத்தான் நாம் அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். So Paul is saying, in fact, you are living like that. பவுலானவன் இந்த தெசலோனிக்கேயரை பார்த்து இப்படி நடக்கிறீர்கள், வாழ்கிறீர்கள் என்று சொல்கிறார். But still I urge you to live it more and more like that. Increase. அதாவது பவுலானவர் அவர்கள் நடத்தையில இன்னும் எனக்கு வளர்ச்சி வேண்டும் என்று கேட்கிறார்.
So their lifestyle was designed to please God. That's how they're standing firm in the Lord. தெசலோனிக்கருடைய வாழ்க்கை முறையானது தேவனை சந்தோஷப்படுத்த மாத்திரமே அவருடைய வாழ்வானது நிலைப்படுத்தப்பட்டிருக்கு. So my dear brothers, சகோதரர்களே, the next point, how did they stand firm in the Lord, is by learning to control their body. இப்பொழுது நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நம்முடைய சரீர பிரகாரமாக தேவனை எப்படி நாம் சந்தோஷப்படுத்த போகிறோம் என்று. So verse 3. 3ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து Yes, continue, brother. தேவனை அறியாத அஞ்ஞானிகளுக்கு மோகரை புத்தி உட்படாமல் உங்களில் அவர்கள் கண்டன் கரிக்க பாதத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டுகொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் வீராமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் கொண்டிருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரிக்கும்படியே இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். So learning to control your body. இங்கே நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நம்முடைய சரீரங்களை சீர்படுத்த கற்க போகிறோம், அதாவது படிக்க போகிறோம். Yes. So in this world we see now men becoming women, women becoming men. உலகத்தை பார்க்கும் பொழுது, அவருடைய நிலைகளை பார்க்கும் பொழுது, ஆணானவன் பெண்ணை போலவும் பெண்ணானவன் ஆணை போலவும் இருக்க ஆசைப்படுகிறான். We are living in this world now. They look like a man, but then they want themselves to be seen as a woman. So you'll have to use certain names, pronouns to call them. இப்படி, அதாவது உலகத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஆணானவன் ஆணை போல் இல்லாமல் பெண்ணை போல வாழ்வதற்கு அவன் மாறுகிறான். அது மாத்திரம் இல்லாம அவனை பெண்ணை போல அழைப்பதற்கும் அவன் ஆசைப்படுகிறான். If we don't call them by that name, they are offended, and then even the law sometimes is wanting them to be treated differently. அதாவது அவனை அந்த பெயர் கொண்டு அழைக்காமல் அழைக்க போகும் பொழுது அந்த சட்டமானது அதை தடுக்கிறது. So they are offended also. அதை மீறியும் அவர்கள் செய்கிறார்கள். So controlling your body, we have seen a believer, a lady, a godly lady, but she was having a divorce in her life. She had 2 children, 2 daughters. Slowly she started backsliding in her Christian life. She started having a relationship with another man who's married. இப்பொழுது ஒரு சகோதரியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவர் கிறிஸ்தவ சகோதரியாக இருக்கிறார். அவருக்கு கணவனிடமிருந்து விவாகரத்து பெற்று 2 பிள்ளைகளோடு வாழ்கிறாள். அந்த வாழும் பொழுது அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைவாகிறது. அது மாத்திரமல்லாமல் அந்த ஸ்திரீயானவள் இன்னொரு மனித சகோதரனுடன், அதாவது ஒரு மனுஷனுடன் உறவு கொள்ள அவள் போகிறாள். And that man is again a married man. அந்த மனிதனானவன் கூட அவன் திருமணமானவன். So the church was supporting this lady before all this can happen. The church and the brothers and sisters were supporting for the children's fees and all those things. அதற்கு முன்னமாக அந்த சபையானது அந்த சகோதரிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டு வருகிறது. But in spite of all these encouragement, the sister didn't take up her Christian life seriously. சபையானது இவ்வளவு அவருடைய நிலைமையை பார்த்து இவ்வளவு உதவி செய்தும் கூட அந்த சகோதரியானவள் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை மனதில் கொள்ளாமல் அதிலிருந்து அவள் பின்னடைவை பார்க்கிறாள். That is the sad thing which happened in a church. அதாவது ஒரு சபையில இது போன்ற காரியங்கள் நடப்பது மிகவும் வருத்தத்துக்குரிய காரியமாக. So we'll have to learn to control our body. நாம் இந்த நிலையிலே நம்முடைய சரீரத்தை நாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். On the contrary, in the world we have women doing the opposite. இப்பொழுது, அதாவது இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது
இது போன்ற காரியங்கள் இந்த பெண்ணானவள் எதிர்மறையாக செய்கிறதை நாம் பார்க்கிறோம். We see a woman who lived just like a man for 36 years to protect her daughter and made her study and got her married. ஒரு ஸ்திரீயானவள் அவளுடைய பெண் குழந்தையை வளர்ப்பதற்காக ஆணை போல வஸ்திரம் அணிந்து அந்த குழந்தையை அவர் வளர்க்கிறார். This is a lady who is in the world. She got married, and after 6 months of her marriage, the husband died, and then the people around the family were forcing her to do wrong things. So she dressed up as a man and wanted to live like a man to protect her daughter. இந்த ஸ்திரீயானவள் திருமணமாகி 6வது மாதத்திலே அவருடைய கணவனை இழந்திருக்கிறாள். அப்பொழுது அந்த குடும்பத்தார் என்ன செய்கிறார் என்றால், இந்த ஸ்திரீனுடைய நிலையை பார்த்து அவளை தவறான வழியில நடக்க அவரை தள்ளுகிறார்கள். அந்த நேரத்திலே தான் இது போன்ற நிலை அவளுக்கு உருவாகிறது. Many of them approached her for all. Many men approached her for bad things. அதாவது இந்த விதவை ஸ்திரீனிடம் சில ஆண் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவரிடம் தவறாக உறவு கொள்ள அவளை அழைக்கிறார். And she decided, if I cannot live like this, I'll have to be a different person and then take care of this daughter. அப்பொழுதுதான் அந்த ஸ்திரீயானவள் ஒரு முடிவுக்கு வருகிறாள். இந்த நிலையில் வாழ்ந்து என்னுடைய பெண் குழந்தை நான் வளர்க்க முடியாது. அதனால்தான் அவள் என்ன செய்கிறாள் என்றால் இந்த ஆண் மகனாக வாழ அவள் ஒரு முடிவு. She lived like that for 36 years and she's continuing to live like that now. அந்த ஸ்திரீயானவள் ஆண் மகனாக 39 வருடம் அதை போலவே வாழ்ந்து இன்னமும் வாழ்ந்து வருகிறார். She is in Tamil Nadu. தமிழ்நாட்டிலே இந்த காரியம் நடக்கிறது. Okay, and only few people know that she is like this, but now everybody knows because it came out in the news. அதாவது இவ்வளவு நாள் இந்த காரியம் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. இப்பொழுது செய்தி மூலமாக வெளிவந்ததால் நிறைய பேரை இதை அறிந்து. How can a woman in the world take such a step, and where Christians will lightly take it away everything? Where is the beauty in her face? Why has she dedicated her life? Why can't we do that for Christ? இப்பொழுது நம்மையும் அந்த ஸ்திரீயை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஸ்திரீயானவள் அவளுடைய மகளை வளர்ப்பதற்காக எவ்வளவு அவளை வருத்தி கொண்டு இது போன்ற நிலையில் இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? So she lost the benefits given by government, free travel. She doesn't use free travel. She behaves like a man. She's changed 4 to 5 jobs, mason jobs, cooking jobs, and all those things. இந்த ஸ்திரீயானவள் என்னென்ன கஷ்டத்தை பட்டிருக்கிறாள் என்று பார்த்தால் அரசாங்கம் மூலமாக கிடைக்கிற எல்லா சலுகைகளும் அவள் இழந்திருக்கிறாள். அது மாத்திரமல்லாமல் அவள் வேலைக்கு செல்லும் பொழுதெல்லாம் சில பிரச்சனைகள் உருவாகி அவள் ஒவ்வொரு வேலையாக மாற்றிக்கொண்டே வந்திருக்கிறாள். So now she says, I will die like this one. ஆனால் இப்பொழுது அந்த ஸ்திரீயானவள் ஒரு முடிவு எடுத்து விட்டாள், நான் இப்படியே தான் சாக போகிறேன். Where is the dedication of us in the Lord's kingdom? இப்பொழுது நம்மை நாமே எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய ராஜ்யத்தில் நம்முடைய நிலை என்ன? Her focus was, I'll have to protect my child, give her a better life. So she sacrificed her life. Where is her sacrifice in our lives? What is her focus in our life? இப்பொழுது அந்த ஸ்திரீயை நாம் பார்க்கும் பொழுது அவள் அவளுடைய பெண் குழந்தைக்காக எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறாள் பாருங்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவுக்காக நாம் என்ன தியாகத்தை செய்திருக்கிறோம்? And this news didn't come out in many channels, only one channel. இந்த செய்தியானது எல்லா டிவி சேனல்களிலும் வராமல் வெறும் சில சேனல்களில் மாத்திரம் வந்திருக்கிறது. Now other news of all the style ladies and all will be in 10 different channels, but they fail to highlight her. அதே மற்ற இந்த பெண்கள் இந்த ஃபேஷன் ஆகட்டும் மற்ற காரியங்கள் ஆகட்டும் எல்லா சேனல்களையும் போடுவார்கள். ஆனால் இது போன்ற ஒரு பெரிய அவல நிலையை ஒரு சேனலில் மாத்திரம் போட்டிருக்கிறார்கள். So she has shown strength of character in her lifestyle. இங்கே பாருங்கள் அந்த ஸ்திரீனுடைய அவளுடைய நிலையை எப்படி அவள் காட்டியிருக்கிறாள் பாருங்கள். Imagine if we had somebody like that in our congregation. இப்பொழுது நம்முடைய சபையிலே அப்படி ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Just think about it. எப்படி இருக்கும் நினைத்து பாருங்க. Hebrews 12:15. நாம் செல்வோம் எபிரேயர் 12:15. எபிரேயர் 12:15. தேவனுடைய கிருபையை எதிர்பாராதபடிக்கு நாங்கள்
முளைத்தெழும்பி Yes, brother David, can you please read that, brother? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கமுண்டாகாதிருக்கிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். So we'll have to make sure in the church no one misses the grace of God and that no bitter root grows up to cause trouble and defile many. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பை கலக்கமுண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. When God asked Cain, where's your brother? And Cain says, am I my brother's keeper? தேவனானவர் காயினை குறித்து அவனுடைய சகோதரன் ஆபேலை கேட்கிறார் எங்கே என்று. அதற்கு காயின் என்ன சொல்கிறான் என்றால், நான் என்ன அவனுக்கு காவலாளியா? Yes, we are. ஆம், நாம் காவலாளிதான். Today in the Lord's kingdom, are we my brother's keeper? Are you the sister's keeper? நாம் இந்த நிலை இப்பொழுது நாம் தேவனுடைய சந்நிதியில் இருக்கிறோம். நாம் ஒரு சகோதரனுடைய காப்பாளனாகவும் ஒரு சகோதரியின் காப்பாளனாக இருப்போமா இல்லையா? We should be. Yes, இருப்போம், கண்டிப்பாக இருப்போம். Verses chapter 4 verse 7. The next way how to stand firm in the Lord, how the Thessalonians did, is by having brotherly love. மறுபடியும் நாம் தெசலோனிக்கேயருக்கு செல்வோம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் தெசலோனிக்கேயர். For God is deaf. Okay. And coming to 9 verse 9. 9வது வசனம். சகோதரரே, நேரத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரையொருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. So brotherly love is important to stand firm in the Lord. சகோதர அன்பானது மிகவும் முக்கியமானது தேவன் முன் நிற்பதற்கு. Many people think I and God are tight. It's okay however I am with my brother. நாம சிலர் இப்படி நினைக்கிறார்கள், நான் தேவனோடு மிகவும் வலுவான உறவில இருக்கிறேன், அதனால் மற்ற சகோதரனோ சகோதரியோ எப்படி போனாலும் எனக்கு கவலை. You know, it's such a bad thing when somebody visiting people, they come here for visiting church to be part of us and to worship God. இப்படி ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். யாரோ வெளியிலிருந்து ஒரு சகோதரனோ சகோதரியோ நம் சபைக்கு இந்த ஆராதனை கலந்து கொள்ள வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். First worship, second worship, third worship, and then they start to decide to be here. அவர்கள் முதல் வாரம், 2ஆம் வாரம், 3ஆம் வாரம் என்று தொடர்ந்து அவர்கள் இதிலே கலந்து கொண்டு அவர்கள் தொடர்ந்து கலந்து கொள்ள அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். They will not give their full self to the church. அவருடைய முழு கவனத்தையும் சபைக்காக கொடுக்க மாட்டார்கள். As soon as the bell rings, they'll pack up their bags and they'll go back home. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், சபை ஆராதனை முடிந்தவுடனே உடனடியாக அவர்கள் கிளம்பி விடுவார்கள். They don't even want to say, how can I be of help? How can I help you? What shall I do? அதாவது எப்படி அவர்கள் அந்த சகோதரிகள் எப்படி நினைப்பார்கள் என்றால், நான் எந்த விதமாக மற்ற சகோதரருக்கோ சகோதரிக்கோ உதவி செய்ய முடியுமா என்று அவர்கள் காண மாட்டார்கள். Where is brotherly love? எங்கே சகோதர அன்பு எங்கே இருக்கிறது? How can you be visited for 10th time? எப்படி நீ 10 முறை வந்துவிட்டு 10 முறையும் அதே போல ஒரு விருந்தாளியை போலவே சபைக்கு வந்து போவாய்? We'll have to take the effort to love each other. இந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் சகோதர அன்பிலே நிலைத்திருக்க நாம் முயற்சிக்க வேண்டும். Learn about each other, know each other. ஒருவர் நாம் அறிந்து கொள்ள ஆசைப்பட வேண்டும். Spend time with each other. ஒருவர் நாம் நம்முடைய நேரத்தை ஒதுக்க நாம் முயற்சிக்க வேண்டும். How many of them have friends in the world? இங்க இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு எத்தனை பேர் உலகத்திலே நண்பர்கள் இருக்கிறார்கள்? How many of you have friends in relatives? உங்களுடைய சொந்தங்களிலே நண்பர்கள் இருக்கிறார்கள். But how many of us have friends in the church? அதே நம் சபையை எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது இந்த சபையிலே நமக்கு எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள்? You think about. நீங்கள் நினைத்து பாருங்கள். If you have no friends in the church, that means we haven't
concentrated on brotherly love. நமக்கு சபையிலே ஒரு நண்பரும் இல்லை என்று வைத்துக் கொண்டால் சகோதர அன்பு எங்கே இருக்கிறது? We didn't spend enough time to develop that feeling. அந்த சகோதர அன்பை நாம் ஒரு நேரமும் நாம் முயற்சிக்கவில்லை, அது வலுவடைய. Verse 5 and 11. 5:11 படிப்போம். தெசலோனிக்கேயர், முதல் Yes. தெசலோனிக்கேயர் 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடி ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி திருப்தி உண்டாகும்படி செய்யுங்கள். You see, encourage each other, இங்கே பாருங்கள், ஒருவரை ஒருவர் தேற்றி என்று பார்க்கிறோம். build each other. அது மாத்திரமல்லாமல் ஒருவர் பிணைப்பு இருக்க வேண்டும். So develop good relationship between brothers. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் நம்முடைய உறவை நாம் வலுவாக்கிக் கொள்ள வேண்டும். Coming back to another way of standing firm in the Lord. அடுத்து இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம், நாம் தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க. 11 verses 11, 4:11. 4:11 படிங்க. முதல் இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அமைதியுள்ளவர்களாக இருக்கும்படி நாங்களும் உங்கள் சொந்த அலுவலர்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். Lead a quiet life, mind your own business, work with your own hands. அமைதியில் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் என்று இங்கே குறிப்பிடுகிறார். This is a way of standing firm in the Lord. இது போன்ற காரியங்கள் மூலமாகத்தான் தேவனுக்கு முன்பாக நாம் நிலைத்திருக்கிறோம். A Christian should not invite trouble or shouldn't cause trouble to somebody. ஒரு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளவும் கூடாது, வரவழைக்கவும் கூடாது. Most of the times, the serials that people watch will be about others' problem, their problem, everybody's problem. குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்றால், எப்பொழுதுமே மற்றவர்களுடைய குறைகளை தான் நோண்டிக் கொண்டே இருக்கும். We'll have to concentrate on our family and what are we doing. அதே நாம் என்ன தப்பு செய்கிறோம், நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அதை நாம் பார்க்க மாட்டோம். ஆனால் அதை தான் நாம் பார்க்க வேண்டும். முதலில் We'll have to notice how our family is falling short. நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பம் ஏன் தேவனிடமிருந்து பின்வாங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். We'll have to concentrate on our business, our children, and then help others. நான் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு அதே சமயம் மற்றவர்களுடைய தேவைகளையும் நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We should work with our own hands and not be lazy. நாம் நம்முடைய சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும், சோம்பேறிகளால் இருக்கக்கூடாது. Can some brother in the church keep asking money all the time with all the brothers? Is it good? அதாவது ஒரு சகோதரரோ ஒரு சகோதரியோ ஒரு சபையில இருக்கிறவர்களிடம் எல்லோரிடமும் எனக்கு உதவி செய்யுங்கள் Always. எல்லா நேரங்களிலும் அது கேட்டுட்டு கொண்டே இருக்க முடியுமா? No. The verse says here so that they can be dependent on themselves and not on anybody. அதாவது இங்க வசனத்துல என்ன சொல்கிறது என்றால், அவருடைய சொந்த கைகளாலே வேலை செய்து பிழைக்க வேண்டும். அதே இங்கே குறிப்பிடுகிறார். Why? So read that again, brother. 11. இருக்கிறவர்களை பற்றி முக்கியமாய் நடந்தது ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாத இருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியுள்ளவர்களாய் இருக்கும்படி நாங்களும் உங்கள் சொந்த அலுவலர்களை பார்த்தோம் உங்கள் சொந்த கைகளினால் வேலை செய்ய வேண்டும். 12. Verse 12. 12. Finish. Verse 10. So that your daily life may win the respect of outsiders, so that you may not be dependent on anybody. அந்தபடியே நீங்கள் It's 12 here. 12. Yeah. அதாவது உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் On top of that, வேண்டும் என்று உங்கள் சொந்த அலுவல்கள் 12 முதல்ல இருந்து படிப்போம். நாங்கள் உங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே
அமைதலுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் நிலையடைந்து It's not there. So I think in 10, you have something in 10. அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும். No. Okay. So here verse 12 says that your daily life may win the respect of outsiders. உங்கள் அமைதலாகவும் நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் That என்று. is okay, brother. Repeat this. Daily life should win respect of others. நம்முடைய தினந்தோறும் நாம் செய்கிற வேலையின் மூலமாக நமக்கு மதிப்பு கிடைக்க வேண்டுமா மற்றவர்களால்? So that you will be dependent on nobody. அப்படி செய்யும் பொழுது நாம் யாருக்குமே ஒரு பாரமாக இருக்க மாட்டோம். It is good for a Christian to ask help in terms of, can you please help me with a job? Can you please show me where the job is? Can you teach me how to do this? கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு சகோதரனோடோ ஒரு சகோதரியோடோ ஒரு தேவையை சொல்லும் பொழுது எப்படி கேட்க வேண்டும் என்றால், எனக்கு ஒரு வேலை எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்கள், அதன் அலுவலகத்துடைய விலாசத்தை சொல்லுங்கள் என்று அப்படித்தான் கேட்க வேண்டும். So in that way we will be dependent on ourselves and God. அந்த மாதிரி நாம் செய்யும் பொழுது நாம் நம்மில் நிலைத்திருந்து நாம் தேவனில் நிலைத்திருக்கிறோம். And let us read Hebrews chapter 3 verse 12 to 15. நாம் எபிரேயருக்கு செல்வோம். 3 chapter 3 12 to 15. 12 15. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் பஞ்சத்தினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் உறுதியை கொள்ளுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிப்பறிந்தோம் உறுதியாய் கட்டிக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். இன்று அபுத்திய சத்தத்தை கேட்டிருக்கிறார்கள். கோபம் மூட்டுகளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாது என்று சொல்லுகிறதே. By doing all the brotherly love, encouraging one another, taking care of our body, now we'll have to make sure our other brothers don't fall in sin. அதாவது சகோதர அன்பிலும் மற்ற காரியங்களிலும் நாம் நிலைத்திருந்து ஒரு சகோதரனானவன் பாவத்தில் விழாதபடிக்கு நாம் பார்த்துக் கொள்ளும். He shouldn't have a sinful heart. அது மாத்திரமல்லாமல் அவன் இருதயமானது பாவத்துக்குட்பட்ட இருதயமாக இருக்கக்கூடாது. Unbelieving heart. அன்பினுள்ள Unbelieving heart. அதாவது சந்திக்க முடியாத இருதயம் இருக்க வேண்டும். If we have that, they'll turn away from God. அது போன்ற இருதயம் உள்ளவர்கள் தேவனிடமிருந்து நாம் பிரிந்து போக நிறைய நேரம் வாய்ப்புகள் இருக்கு. Verse 13 says, but encourage one another daily. இந்த 13 என்ன சொல்கிறது என்றால், தினந்தோறும் புத்தி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டுமா? For we are not able to do it daily, but at least can we do it weekly once on a Saturday when we can call, or someday, sister, how are you doing? Brother, how are you doing? சகோதரரோடும் சகோதரிகளோடும் தினந்தோறும் புத்தி சொல்ல வாய்ப்பு கிட்டாவிட்டாலும் சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ அவர்கள் சந்திக்கும் பொழுது அந்த காரியங்களை புத்தி சொல்ற காரியங்களை நாம் செய்யலாம். Sunday, next one. And but here the scripture says, be encouraged to one another as long as it's called daily, so that none of you may be hardened by sins deceitful. Now you read this, brother. 15, as has just been said, today if you hear his voice, do not harden your hearts as you did in the rebellion. 15, Yeah. It's in 16. Okay. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுகையில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. So today if you hear God telling you, stop watching these TV serials, then listen to him, obey him. நாம் இப்படி ஒரு காரியத்தை பார்க்கணும். அதாவது தேவன் நமக்கு இப்படி சொல்கிறார், அந்த அசிங்கமான
காரியங்களை பார்ப்பதோ டிவியின் மூலமாகவோ வேறு ஏதாவது மூலமாகவோ பார்க்காதீர்கள் என்று தேவன் சொல்லும் பொழுது நாம் அதை கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிறோம். When he tells you learn Bible, read Bible, sing songs, pray, obey that. அதாவது தேவன் நமக்கு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள், வேத வாசிப்பை கற்றுக்கொள்ளுங்கள், பாடலை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அதை நாம் கேட்போம். Today, if you hear him tell you stop doing certain things in your life, obey it. இப்பொழுது சில காரியங்கள் குறித்து இதை செய்யாதீர்கள் என்று அவர் சொல்லும் பொழுது நீங்கள் அதை கீழ்ப்படியுங்கள். There may be some things in our life where God is telling us stop doing it. ஒரு சில காரியங்களை தேவன் நமக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார், இதை செய்யாதீர்கள் செய்யாதீர்கள். நாம் அதை கேட்க வேண்டும். We'll have to pay attention to it. நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். We'll have to show obedience to him. அந்த நேரத்திலே நம்மை கீழ்ப்படிந்து நம்முடைய தாழ்மையை அவருக்கு காட்டிக்கொள்வோம். When we yield to him, then he will help us overcome it. அதாவது நாம் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார். Today, if you're hearing him tell you that you're not giving enough time for the God's family, you better prepare for it. அதாவது கிறிஸ்தவ குடும்பமாக இருந்து கொண்டு நாம் தேவனுடைய வார்த்தையின் மேல் வாஞ்சையாய் இருக்காமல் இருப்பது தவறாக இருக்கு. If you hear him tell you go meet this brother, go meet this sister, just go do it. Don't delay, don't procrastinate it. இப்பொழுது நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அதாவது போய் இந்த சகோதரியோ சகோதரியினுடைய குடும்பத்தையே போய் பார்க்க வேண்டும் என்று ஒரு அழைப்பு இருக்கும்போது அதை தாமதிக்காமல் உடனே போய் செய்யுங்கள். And today, if your heart is inspired to provide for some family, help somebody, do it. அதே உங்களுக்கு உங்கள் இருதயத்திலே ஒரு நல்ல காரியம் தோன்றி இந்த குடும்பத்துக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று தோன்றினால் உடனே உதவி செய்யும். We're coming to the final part of it. கடைசி பகுதிக்கு நாம் வரப்போகிறோம். There was a young woman in a certain place. When she died, the widows around her came crying, this lady died, she had stitched beautiful clothes for us and all these, right? ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு இளம் வயது ஸ்திரீயானவள் Acts 9:36, brother. இறந்து போய்விட்டார். அந்த ஸ்திரீக்கான மற்ற விதவைகள் எல்லாம் வந்து இந்த ஸ்திரீயிடம் ஒரு துக்கத்தை அவர்கள் காட்டுகிறார்கள். இந்த ஸ்திரீயானவள் இருக்கும்போது எங்களுக்கு தையல் வேலையெல்லாம் செய்து கொடுத்தார் என்று. Yes, we'll see that situation. Acts 9:36 to 9:39. Read it, brother. 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36 to 39. 36 39. யோகோ பட்டணத்தில் கிரேக்க பாஷையில் ஒத்தார் என்று அர்த்தம் கொள்ளும் கவிதாவில் என்னும் பேருடைய ஒரு தீபி என்றார். அவர் நற்கிரிகளையும் கர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தார். அந்நாட்களில் அவர் வியாதிப்பட்டு மரணமடைந்தார். அவரை பின்பாட்டி மேற்கீழே பிடித்து வைத்தார்கள். யோகா பட்டணம் இத்தா ஊருக்கு சமீபமானபடியாலே பேதுரு அவரிடத்தில் இருக்கிறார் என்று சீடர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் நகரத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷனை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல்வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது இடத்தில் எல்லோரும் அழுது தொற்றால் தங்களுடைய கூட இறுதியில் செய்திருந்த அங்கிகளையும் சத்தங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். Question is, கேள்வியானது என்னவென்றால், how would you want to be remembered after you die? நாம் இப்படி ஒரு விஷயத்தை பார்த்தோம். நாம் இறந்து போய்விட்டோம் என்றால் எத்தனை பேர் நம்மை குறித்து நினைக்க வேண்டும் என்று நினைப்போம் என்று நாம் சின்ன. How would you want to be remembered? Not how many people. Okay. அதாவது நாம் இறந்த பிறகு நம்மை குறித்து எப்படி மற்றவர்கள் நினைக்க நாம் ஆசைப்படுவோம். Here we see in Dorcas, they brought all the clothes that she prepared and told she did all these good works. இந்த தெற்கால் இடத்திலே நாம் பார்க்கிறோம், அவள் தைத்த வஸ்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து அதை வைத்து அவளை குறித்து பேசுகிறார்களாம். Think about it. நினைத்து பாருங்கள். If we die and if people come sit near our coffin and then say, you know what a bodybuilder he was, you know what a stylish person he was. ஒரு மனிதன் இறந்து போன பிறகு அவனை குறித்து இவன் எவ்வளவு பலவான் தெரியுமா, பராக்கிரமசாலி தெரியுமா என்று அவனை குறித்து பேசுவோம். Or would they say, you know how arrogant he was or selfish he was or cruel he or she was? அப்படி பேசாமல், ஐயோ இவனா படுமோசமானவன், இவனை பத்தி பேசவே கூடாது,
அந்த அளவுக்கு பேச வேண்டும் என்று நாம் விரும்புவோமா? A person who always lies, எப்பொழுதுமே இந்த ஆள் பொய் பேசிட்டே இருப்பான், அப்படி பேசுவோமா? would you want to be remembered for your good works is the question. இந்த கேள்வி என்னவென்றால், நாம் இறந்த பிறகு நம்மை குறித்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தோடு இருக்க வேண்டும் என்று பேச நினைப்போமா? Think about your life. நாம் நம்முடைய வாழ்க்கை குறித்து யோசிப்போம். So if we die, we should hear like he or she never missed worship. He or she always cared and helped and been an example to the church. அதாவது ஒரு சகோதரனோ சகோதரியோ இறந்த பிறகு மற்ற சகோதரர்கள் எப்படி பேச வேண்டும் என்றால், இந்த சகோதரனோ சகோதரியை பாருங்க, ஒரு ஆராதனை கூட அந்த அம்மா மிஸ் பண்ணதில்லை, அந்த அப்பா மிஸ் பண்ணதில்லை, எந்த ஒரு உதவி கேட்டாலும் செய்யறதுக்கு அவங்க முன் வருவாங்க, அது போல பேச வேண்டும் என்று நாம் நினைப்போம். Right? So please desiring this, இதை நாம் நினைவில் வைத்து so that you will stand firm in the Lord. இப்படி நாம் நினைத்து இந்த வழியாக பேச வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது தேவனுக்கு முன்பாக நாம் நிலைத்து நிற்போம். And finally we'll read John 12:2-3. கடைசியாக நாம் யோவான் 12:2-3 வாசித்து முடிப்போம். யோவான் 12. அங்கே அவருக்கு தாவீது பணியார், மார்த்தாள் பணிவிடை செய்தார், லாசரும் அவர்களுக்கு இந்த பள்ளியில் இருக்கிறதுக்கு ஒருவனாய் இருந்தார். அப்பொழுது மரியாள் வேறுபட்ட தனமில்லாத நடத்தம் வேண்டும் கையத்தில் ஒரு நாட்டம் கொண்டு வந்து அது இயேசுவின் பாதங்களை கூட்டி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை கொண்டார். அந்த வீடு முழுவதும் கையத்தின் பரிணத்தினால் நிலைகிறது. You see, the context is Jesus Christ resurrecting Lazarus from the dead. இங்கே விஷயம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவானவர் லாசருவை உயிர்த்தெழுத்த எழச் செய்கிறார். And Jesus Christ didn't ask anybody, give me something. இயேசுவானவர் நான் இதை செய்தேன், நீங்கள் ஏதாவது கொடுங்கள் என்று அவர் கேட்கவில்லை. But Mary, as a gratitude of her heart, brought this valuable flask filled with oil and then poured it on his feet, used her hair to rub it. ஆனால் மரியாளுடைய இருதயத்தை பாருங்கள், அவர் இவ்வளவு பெரிய காரியம் செய்தாரே, நாம் ஏதாவது அவருக்கு செய்ய வேண்டுமே என்ற அவருடைய மனதிலே நினைத்ததை வைத்து அவர் அந்த விலையுயர்ந்த தைலத்தை அவருடைய கால்களிலே தடவி அவள் தலைமையிலே அதை துடைக்கிறார். Today we see people having all the valuable on themselves, all the fragrance on themselves. அதே இப்பொழுது நாம் நம்மில் பார்க்கும் பொழுது நம்ம வீட்டுல நிறைய விலையுயர்ந்த தைலங்கள் இருக்கலாம், சில விலையுயர்ந்த பொருள்கள் இருக்கலாம், ஆனால் அதை கொடுப்பதற்கு நமக்கு மனது இருக்காது. Today they invest on themselves. அதாவது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களை மேலேதான் அவர்களை என்னது பிசினஸ் மாதிரி அவர்களே உயர்த்தி கொள்வார்களாம். But are we bringing value to God? Are we giving him our precious gifts to Jesus Christ? இங்கே நாம் இப்படி சிந்திக்கிறோமா என்று பார்ப்போம். நாம் தேவனுக்கு ஏதாவது செய்து அவரை திருப்திப்படுத்துகிறோமா, இல்லை ஏதாவது இயேசு கிறிஸ்துவானவருக்கு நாம் பதில் செய்து ஏதாவது அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோமா என்று பார்ப்போம். What value am I bringing to the church? சபைக்கு நாம் என்ன சம்பாத்தியத்தை கொண்டு வருகிறோம்? What gratitude am I showing to Jesus Christ? இயேசு கிறிஸ்துவுக்கு எதன் மூலமாக நம்மை அவருக்கு வெளிப்படுத்துகிறோம்? So we see Lazarus being resurrected, and because of that Mary has this as gratitude. They had the evening dinner at their place, and then she's showing gratitude. இங்கே பாருங்கள், லாசருவை இயேசு கிறிஸ்துவானவர் எழுப்பினதினால் அந்த மரியாளுக்கு என்ன ஆகுதுன்னா, மனசுல ஏதோ ஒரு இவருக்கு செய்யணும் நம்ம அப்படின்னு அவர் எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள தோன்றும் பொழுதுதான் அவர் அந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார். So is our lives inspiring and encouraging others? Think about it once again. இப்பொழுது இந்த நிலையிலே இதையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய எண்ணங்கள் யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதா? The younger generation is looking up to us. அதாவது இளம் வயதுள்ளவர்கள் நம்மை ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். If we desire to set an example, then God will definitely help. நாம் ஒரு உதாரணத்தை, அதாவது ஒரு மாதிரியை வைத்து போக வேண்டும் என்றால் தேவனை நாம் மகிமைப்பட்ட அது ஒரு சிறியவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும், எடுத்துக்காட்டாக இருக்கும். 2 Thessalonians 2:16, the last verse for today. 2 தெசலோனிக்கேயர் 2:16. 2:16. In the second letter we see this. 2 தெசலோனிக்கேயர் 2:16. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்மிடத்தில்
அன்பு கூர்ந்து நித்திய ஆதரவையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறது நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இந்திரியங்களை தேடி எல்லா நல்பலன்களையும் நற்கிரியையும் உங்களை பிரதிபலிப்பார். So God, here Paul is telling God will continue to encourage us, comfort us until we reach heaven. பவுலானவர் இங்க என்ன சொல்கிறார் என்றால், தொடர்ந்து நீங்கள் சபைக்கு வந்து கொண்டே இருங்கள், நாம் பரலோகம் செல்லும் வரை வந்து கொண்டே இருங்கள். God will continue to encourage you. அதாவது பவுலானவர் இங்கே அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை ஆறுதல் படுத்துகிறார். Till when will the encouragement of God be? எங்கே வரைக்கும் என்று பார்க்கும் பொழுது, from now till I draw my last breath, இப்பொழுதிலிருந்து என்னுடைய கடைசி மூச்சு வரை God will keep continuing to encourage each one of us whenever we fall down. தேவன் எப்பொழுதுமே நம்மை தேற்றிக் கொண்டே இருப்பார். எப்பொழுதெல்லாம் நாம் உபத்திரவத்திலே விழுகிறோமோ அப்பொழுதெல்லாம். So we see, brother, stand firm in the Lord. How do you do that? நாம் இங்கே பார்த்து கொண்டே வந்திருக்கிறோம். அதாவது தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்று. Control your body, சரீரம் மூலமாக, brotherly love, சகோதர அன்பு மூலமாக, encourage each one another, ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து தேற்றி, make sure others do not fall in sin. யாருமே பாவத்தில் விழாதபடிக்கு. Yes, and then அடுத்து we'll have to find ways to encourage our brothers. Find it. நாம் நம்முடைய வழிகளை தேடுவோம், எப்படியெல்லாம் சகோதர சகோதரிகளுக்கு உதவுவோம் என்று. So with these things, I would like to encourage each one of us to look into these things, share your resources, your relationship, develop new friends and family. இந்த காரியங்கள் மூலமாக நான் உங்களை எல்லோரையும் அன்பால் எச்சரித்துக் கொண்டு அதன் மூலமாக நீங்கள் மாறி மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்களாக. It is great if you just take the task of inspiring one person in your life. That would be great. நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இன்றிலிருந்து நாம் யாராவது ஒருத்தரை திருப்திப்படுத்துவோம், அவனுக்கு எல்லா காரியங்களும் என்று நாம் ஒரு inspire, நம்மை ஊக்குவிப்போம் ஒருவரில் ஒருவர். either our spouse or children or church members. அதாவது கணவனோ மனைவியோ இல்ல குழந்தைகளோ இல்ல சபையில் இருக்கிற சகோதரனையோ சகோதரியோ. Let us inspire everybody to live a faithful Christian life. நாம் ஒரு மாதிரியாக வைப்போம் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை.